ஓகே, வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிகைன் ஆஃப் த சீன்ஸ்னு பார்ப்பீங்கல்ல, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். சேலஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதான் வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம். பே ஓ, தயிர் உரைக்குதா உனக்கு? எந்த ஊரில் உரைக்கும் தயிர்? ஆமாம், இதெல்லாம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. ஆமாம், அப்பா மூச்சு வாங்குது பிள்ளைக்கு. உரைக்குதா தயிர்? எப்படி உரைக்கும் தயிர்? எப்படி உரைக்கும் பாப்பா? தங்கமயில் அவளுக்கு ஊட்டி விட்றி. சரி, ஓகே, எல்லாம் சாப்பிட்டு நல்லா எடுத்து வை. சோறு போட்டுக்க, சாப்பிடு. தண்ணி கேட்குற, தண்ணியை கொடு நிஷா, இருமிக்கிட்டு கிடக்குறா. பாப்பா தண்ணியே குடுறியே, வாய் உரைக்கும். அடங்க, தண்ணியே குடுறியா? இப்போ சூப்பராக இருக்கா, வெரி குட். இப்போ தயிரை குடி. பாய் 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 பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா, நேற்று வந்து அசைவம், இன்னைக்கு வந்து சைவம் சேலஞ்ச் தான், சாப்பாடு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதனால செல்வா மட்டும் எத்தனை கப்பில் இதில் வந்து சாப்பிட்றாரு, இங்கே வந்து டைமிங் வச்சுருக்கோம், எத்தனை கப்பு சாப்பிட்றாருன்னு மட்டும் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்குலாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கவலை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாய் சொல்லுவாய். பாப்பாவுக்கு வந்து இங்கே வந்து பருப்பு பாயாசம் இருக்குது. இது வந்து பருப்பு பாயாசம், அதுக்கப்புறமேட்டு கேரட் பீன்ஸு கூட்டு, அதுக்கப்புறமேட்டு இது வந்து பொல்லங்காய் கூட்டு, இது வந்து மாங்காய் ஊறுகாய், அப்புறம் சாப்பாடு, இது வந்து மோர் குழம்பு நான் செஞ்சது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. மோர் குழம்பு நான் செஞ்சது தான். அதுக்கப்புறமேட்டு தயிர், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, ரசம், சாம்பார், ஊறுகாய். இதுதான் வந்து சேலஞ்ச் பண்ண போறாரு அவர் தான். சரி, இதால அவர் எத்தனை கப்பு சாப்பிட முடியுது, எத்தனை கப்பு சாப்பிட்றாருன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நீ சாப்பிடுவில்ல? நானும் சாப்பிட்றேன். சரி, நிஷா அன்னைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாததுனால கம்பெனி கொடுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவா. ஆனால் டேஸ்ட்லாம் நீ பார்த்து சொல்லணும். எல்லாம் டேஸ்ட்லாம் பார்க்குறேன். இங்கே வாங்க. ஓகே, சரி, ரெடியா? ஓகே, ரெடி. இப்போ கேமராமேனை வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே, பாப்பா ரெடியா? ஓகே சொல்லு. டன் சொல்லு. டன். கை கட்டு டன்னு சொல்லு. இங்கே பார்த்து கட்டு, அங்கே பாருக்கா. வெக்கம் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நிஷா வந்து எனக்கு சாப்பாடு வைக்கணும். ஃபஸ்ட்டு நிஷா வைக்கட்டும். இதெல்லாம் ஒரு கப்பா நிஷா? ஆமாம். பாப்பாக்கு அந்த பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே நான்வெஜ்ஜே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால இன்னைக்கு வெஜ்ஜு. பாப்பா எங்க பாப்பா வந்திருக்கிறா? பாப்பா சோறு கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கப்பு சாதம். ஃபர்ஸ்ட் எனக்கு, ரெண்டாவது பாப்பாவுக்கு நிஷாவுக்கும் இது. ஓகே, இது நிஷாவுக்கும் பாப்பாவுக்கும். ஓகே, என்னடா சேருக்குள்ள கால். ஓகே, ரெடியா நிஷா? அங்கே ஃபிங்கர் இதை வச்சு அதை போட்டு விட்ரு. ஆனால் இது பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். இது பத்தாது, இன்னும் நிறையா தேவைப்படும். இருந்தாலும் நிஷா ரெடியா? நிஷா நான் தான் சேலஞ்ச் பண்ண போகிறேன், நிஷா கிடையாது. நிஷா வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஒவ்வொன்றா. ஸ்டார்ட் கொடுத்துருவா. ஏதாவது குழம்பு, என்ன குழம்பு ஊற்ற போகிறேன்? சாம்பார். சரி, ஏதோ ஒரு குழம்பு ஊற்றுறேன். ரெடி? இது பண்ணல. சரி, அதை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். நிஷா வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கா குழம்பு. வேணுங்கிற ஊற்றி பொங்கல். நானும் பாப்பாவுக்கு அதிகபட்சமாக ஒரு 15 கப்பு சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. எப்படியா இருக்கு? வரப்பு எப்படி? தண்ணி குடிக்கூடாது. சாம்பார் உப்பு பத்தலை, கொஞ்சம் வரப்பு.
அதான் பாப்பா எடுத்தோடனே தண்ணி கேட்டா. அரிசியெல்லாம் நிறையாயிடுச்சு, ரொம்ப லேட்டாக ஆகுனதா தங்கமையில். உரப்பானா கூட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எடுத்துக்கிறேன். அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பீன்ஸில் காரமே இல்லாத மாதிரி உப்பும் கம்மியாக இருக்கு, மற்றபடி சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் நிஷா, 1 கப் முடிச்சு. 1.5 நிமிஷத்தில் 1 கப்பு முடிச்சிருக்காரு. சாம்பார் காலி. அடுத்த கப்பு வைங்க. ஏன்டி நீ பக்கத்தில் இருந்து எடுத்து வச்சா நல்லா இருக்கும். நானே எடுத்து வச்சு டைம் ஓடிடாதா. ஓகே, 2வது கப். இன்னைக்கு நிஷாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்துடுவா, நாளைக்கு ரெடி ஆகிடுவா. பீன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. புடலங்க சூப்பராக இருக்கு. புடலங்க உப்பு இல்லை. 2வது கப்பு. ஓகே நிஷா, இப்போ வேற என்ன? வத்த குழம்பா? வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லு. 2வது கப்பு. உரைக்குதா முடிய? 2.5 நிமிஷம் ஆயிடுச்சா? வத்த குழம்பு. இந்த கூட்டெல்லாம் எப்படி இருக்கு? அதில் காரம் இல்லை, கம்மியாக இருக்கு. சப்புன்னு இருக்கு. வத்த குழம்பு. இதுக்கு அப்பளம்லாம் இருந்துச்சு, பாப்பா சாப்பிட்டா. என்னடி எதை தட்டாலும் காரமா இருக்காடி உனக்கு? அப்பா இது காரம். அப்பா இது காரம் ஊற்றலாம். அப்பா ஜெயிக்க வைக்க போறோம். உட்காந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 3.5 நிமிஷத்துல சாப்பிட்டுருக்காரு. அப்பா நிறைய தண்ணி குடிச்சா நிறைய சாப்பிட முடியாது. இது நானே எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு 4-5 கப்பு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜக்குன்னு விட்டு அடிச்சிடலாம். நிஷா 3வது கப்பா? கொதிக்கிச்சு. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல சின்ன கப்பா தெரியும், ஆனால் ரூல்ஸு. அப்போ 3வது கப்பு ரெடியா பாப்பா? இப்போ என்ன செய்யணும்? 3வது கப்பு ரசம். இரு, நிஷா செஞ்ச மோர் குழம்பு, அவள் கையால் செஞ்ச மோர் குழம்பு. அதுவே நல்ல இல்லையா? நான் இன்னும் சாப்பிட்டு நீ இன்னும் சாப்பிட்டு பார்க்கலையா? உப்பு பத்தல. உப்பு தான் பத்தல, சுவையாக இருக்கு. சரி, நம்ம ரசம். ஓகே பாப்பா? 2 கையெல்லாம் போட்டு பேட்டக்கூடாது, ஆயிட்டு விளக்கம். ஊற்றி இதுன்னு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லு. ஓகே, ரசம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஈ வந்துருச்சு இடையில. ஈ கேமரால ஈ வந்துருச்சு, மறைஞ்சிருச்சா ஈ? ஷூ. அதே பாப்பா பாயசம் வச்சிருக்காளா, அதனால ஈ எல்லா பக்கம் தெரியும். என்ன பண்ண? துணியை ஊதி வை. கண்ணு காட்ட மாட்டேன். கண்ணுக்குள்ள வச்சுட்டாள். ஊது
உனத்தியா இருக்கா? கை வைக்காத அப்படியே இருக்கட்டும். என்னங்கடா உங்க ஈட்டிங் சேலஞ்ச் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாம். எத்தனை கப்பு சாப்பிட்றாரு, அது எத்தனை நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்றாருன்னா ப்ராப்பரா வீடியோ போட்டோம்னா அது ஒன்றும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான. மறுபடியும் அப்புறம் கண்ணில் வச்சு கூடாது, சரியா? ஓகே. திரும்பி உட்காந்து கண்ணில் கொண்டு போகாத கையை. அம்மா விட்டுறேன். இது மறுபடியும் சொல்கிறேன் அப்புறம் கண்ணுக்கு. நிஷா செஞ்சு கொடுத்தது நல்லா நீட்டாக சாப்பிட்டாச்சு. எத்தனை 3 கப்பு தானா? ஆமாம். 15 கப்பு சாப்பிடுவேன்னு எடுத்துனேன்னு சொன்னீங்க. இல்லை, இங்கே சோறு கொஞ்சோண்டு தான் இருக்குது. அது வந்து இல்லை கொஞ்சோண்டு தான் இருக்குது. அது வந்து வீட்டுக்கு வேணும். வீட்டில் இருக்கு, அரை குண்டா இருக்கு. எல்லாத்தையும் நானே தின்னுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா திட்டுவா வீடியோ எடுத்து முடிச்சோன்னா. எல்லாத்தையும் நீ தின்னுவிட்ட அண்டாவான்னு. அதனால 3 கப்பு பர்ஃபெக்டாக சாப்பிட்டு டைம் ஆஃப் பண்ணு. அது எதுக்கு ஓடுதுன்னே தெரியல. முதல்ல சாப்பிட்டேன். தங்கமயில் பாயசத்தை ஓட்டி விடு. இங்கே பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாப்பா, நீ தங்கமயிலா குஞ்சு குயிலா? தங்கமயிலா குஞ்சு குயிலா? தங்கமயிலா குஞ்சு குயிலா? குஞ்சு குயில். என்னது? தங்கமயில். தங்கமயிலா குஞ்சு குயிலா? பாப்ளி, தங்கமயிலா குஞ்சு குயிலா? சொல்லிடு. அப்பா காதுக்குள்ள சொல்லிடு. இங்கே காதுக்குள்ள சொல்லிடு. எச்ச திருப்பி விட்டா. குஞ்சு குயிலா நீ? இந்த பேச்சு வரல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். சரி, அப்புறம் என்ன அவ்வளோதான். சாப்பிட முடிஞ்சிச்சா? இல்லை, நான் சாப்பிடுவேன் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து. அதனால கொஞ்சமாக மிச்சம் வச்சாதான் நைட்டுக்கு சாப்பாடு வேணும். எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டேன்னா அப்படியே ரொம்ப ஓவரா இருக்கு. நிஷா என்ன செய்வானா அப்புறம் திட்டுவா. நான் ஏன் திட்டுறேன்? சாப்பிட்றக்கு யாராவது திட்டுவாங்களா? சரி. பாப்பா மோர் குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு, ஊறுகாய், ரசம், பாயாசம். நாக்கு சண்டை எனக்கு எங்க பாப்பா. சொல்லி தோ சரி, ஓகே. தங்கமயிலா நீ குஞ்சு குயிலா? அங்க வர்றே ஒரு தங்கமயில்னு ஒரு சவுண்ட் வருது. அக்கா ஊங்குது. அக்கா மறுபடி வந்துச்சு. எங்க வந்துச்சு? சரி, வந்துட்டு போ. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது வந்து ஈட்டிங் சேலஞ்சாக என்னன்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். நிஷா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காள். எதுக்கு தெரியுமா? அவள் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அவள் சேனலோட பேர் வந்து நிஷா விலாக். ஆமாம், நிஷா விலாக்னு போய் தேடி பாருங்க. நிஷாவோட வீடியோ. சரி நிஷா, பாய் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். ஓகே பா. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஷா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் கொஞ்சம் சொனங்கி இருக்கா. நாளைக்கு ரெடி ஆகிடும். ஓகே, மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட்டு. வீடியோ நாங்கள் ஆஃப் பண்ண போகிறதில்ல, ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட போகிறோம். ஓகே அனிஷா? ஓகே. சூப்பராக இருக்கணும் எல்லாமே. முக்கியமாக இந்த மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்குது. நிஷா மோர் குழம்பு செஞ்சு வீடியோ போட்டா. அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. என்ன ஆய்? அது யார்? அது அங்கிள் ஆண்டி. அக்கா. நீ கடைசி வரைக்கும் மோரே ஊற்றலை, தயிரே ஊற்றலை. சரி பண்ணலாம். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கும் தயிர்? அச்சு அடி பாப்பா. பாப்பா அடி சொல்கிறேன். நீ அம்மா சூப்பர் தயிர் இருந்தா எப்படி இருக்கு? புளிக்குதா? புளிக்குதா? சாப்பிடுறீங்க? கிருஷ்ணர் வெண்ணெய் எப்படி சாப்பிடுவார்ல, அந்த மாதிரி இவன் தயிரை சாப்பிட்டுருக்கா. கேட்குறாடி மறுபடியும். நல்லா இருக்கு போல. வேணாவா? ஞம் 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 ஞம். சரி போதும். சரி.
பாய் பாய் சொல்லிடு எல்லாருக்கும். அப்போ பாய் சொல்லிடுமா. பாய்.